ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்கிங். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு ஓவனே இல்லாமல் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி சிக்கனை 2 பக்கமும் 3 கீரல் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போனா தான் சிக்கனில் மசாலா நல்லா இறங்கும், நல்லாவும் வேகும். இப்போது கீறி வச்ச சிக்கனில் மசாலாக்களை சேர்த்துக்கறலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பாதி லெமன் புழிஞ்சு இந்த மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை 1 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். மறக்காமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம், இல்லைன்னா சிக்கன் தீஞ்சிரும். இப்போது சூடான பேனில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக பட்டரை எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்படின்னா தான் சிக்கன் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சிக்கனை நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாமல் சிக்கன் வெளியே தீஞ்சிரும். சிக்கன் கொஞ்சம் தீஞ்ச அளவுக்கு இருக்கணும், அப்போனா தான் தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.